ஹலோ எவ்ரிவான், உங்களை இந்த வீடியோவில் மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாருங்க. ஏன்னா 2-3 நாளாக எனக்கு இந்த வேர்டு அதிகமாக என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த வார்த்தை என்னென்னா வரி, அதாவது கவலை அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப அதிகமாக இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கிரியை செஞ்சிட்ருக்கு. அதை குறித்து நம்மளோட பேச விரும்புகிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சூசன் ப்ளீஸ் வாசிக்கலாமா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வை. அதாவது பேங்க்ல சேர்த்து வைக்கல, இல்லை வீட்டில் பீரோவில் சேர்த்து வைக்கல, இல்லை ஜுவல்ஸ் சேர்த்து வைக்கல. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அது பெரிய பிஸ்னஸ் ஒன்றும் பண்ணல, அதை ஆண்டு பிழை போட்டுகிறார். பெரிய பெரிய வேலை ஒன்றும் அது செய்யல. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்களும் நானும் எவ்வளோ ஸ்பெஷலுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, அவர் கரத்தின் கிரியை அவர் கைகளால் நம்மளை செதுக்கி இருக்கிறார், நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மளை சும்மா விட்டுருவாரா? யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கவலை ஜாஸ்தியாக இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கும் கவலை, வேலையில் தான் கவலை, கல்யாணம் ஆனவங்களுக்கும் கவலை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கவலை, படிக்கிறவங்களுக்கு கவலை, படிக்காதவங்களுக்கு கவலை. நிறைய பேருக்கு நிறைய கவலை இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, புதுசாக ஒரு காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கும்? புதுசாக ஒரு திருமணத்துக்குள்ளே போகிறாங்கன்னா அங்கே குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒரு சில கவலைகள் அதிகமாக அவங்கள பாதிக்குது. ஒரு சிலர் பெற்றோருக்கு பிள்ளைகளை நினச்சி அதிக கவலை இருக்குது. ஐயோ, என் பிள்ளை என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இப்போவே இப்படி இருக்கிறானே, சரியாக படிக்க மாட்டேங்கிறானே, அவன் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, அவன் ஒழுங்காக படித்து ஒரு வேலைக்கு போனால் தானே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இப்போவே இப்படி இருக்கிறானே. ஒரு சிலருக்கு இந்த கவலை அதிகமாக அவங்கள பாதிக்கிட்டே இருக்குதுங்க. இட் இஸ் அஃபெக்டிங் தம் வெரி பேட்லி. குறிப்பாக அந்த ஊழியம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஊழிய வாய்ப்பே இல்லையாண்டவரே, நிறைய ஊழிய வாய்ப்பை கொடுத்தீங்களே. இப்போ விபிஎஸ்லாம் வந்துச்சு, ரொம்ப பிஸியாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஊழிய வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னாண்டவரே ஊழிய வாய்ப்பு இல்லை, அது ஒரு கவலையாக இருக்கும். ஒரு சில ஊழியக்காரங்களுக்கு இன்னொரு பிரச்சனைன்னா, நான் இவ்வளோ ஓடினே ஆண்டவரே, இவ்வளோ செஞ்சனே, ஆனால் இன்னும் ஏன் எனக்கு ஒரு அவுட்புட்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில கவலை இருக்கும். ஒருவேளை எல்லா கவலைக்கும் ஒரே பதில் என்ன தெரியுமா? நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப விசேஷித்தவங்க. உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கார். அவர் எல்லாத்தையும் சந்திப்பார். ஒருவேளை ஒரு சிலருக்கு திருமணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னா இப்போ பண தேவை இருக்கும். ஆண்டவர் அதை சந்திப்பார், கண்டிப்பாக சந்திப்பார். எல்லாத்தையும் அவர் சந்திப்பார். தைரியமாக இருங்க. ஏன்னா நம்ம கவலைப்படுறதுனால ஒன்றுத்தையும் மாற்ற போகிறதில்ல. நீங்கள் டைம் இருந்ததுன்னா மற்ற 6ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஆண்டவன் கூட தெளிவாக பேசுவார். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஜஸ்ட் கிவ் இட் டு காட். அவர் பார்த்துக்கொள்வார், உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, அந்த நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேசினதுக்காக ஸ்தோத்திரம், எங்களை உற்சாகப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பார்க்குற ஒவ்வொருத்தரும் உற்சாகமுடைய கிருபை கொடுங்க. கவலைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில், கண்ணீர்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜெயம் கொடுங்கப்பா, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். மறந்துடாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்காருங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார், ஜெயமாய் நடத்துவார். God bless you all. Thank you. Bye.